கஷ்டத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தால் மிகப்பெரிய ஒழுக்கமான ஒரு சமூகம் உருவாகும். தக்காளி விலை என்ன, பூண்டு விலை என்ன, வெங்காயம் விலை என்ன, காய்கறி விலை என்ன, அரிசி பருப்புனா என்னது, சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடுது, சுவிட்சை போட்டால் லைட் ஏறுது, சுவிட்சை போட்டால் டிவி ஓடுது, ஏசி ஓடுது, படுக்க பெட்டு, பாய் தலைகாணை, போட்டுக்க ஷூவு, செப்பல், சைக்கிள், பைக்கு, ஏர்கட் பண்ண காசு, கையில் காப்பு, டிஷர்ட் எங்கே வருது, பேண்ட் எங்கே வருது, இதுக்கு பண்ணி இருக்கக்கூடிய உழைப்பு என்ன, ஒரு நாள் ஊதியம் என்ன, ஒரு மாத ஊதியம் என்ன, நீங்க எவ்வளவு இன்னல் பாருங்க, எங்க அசிங்க பாருங்க. இதை பத்தின தகவலை மகள் கிட்டியோ மகன் கிட்டியோ நீங்க உட்கார்ந்து பேச 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 கஷ்டத்தின் தகவலை சொல்லி சொல்லி வளர்க்க வளர்க்க ஒரு ஒழுக்கமான சமூகமாக இந்த சமூகம் மாறும். அவனுக்கு பிறகு தீங்கு செய்ய மாட்டான், பிறகு கெடுதல் நினைக்க மாட்டான், பிறகு பொறுமை ஆசைப்பட மாட்டான், பிறகு பொண்ணு மேல ஆசைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு கஷ்டத்தை பத்தின வழி தெரியும். கஷ்டம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன்னு அவனுக்கு தெரியும். கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்காத சமூகம் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படும்.